ஃபாத்திமா வந்து இப்போ 10th போகிறா இல்லையா, ஃபாத்திமாவுக்கு வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸ்கூல் போகிறதுக்காக வேண்டி பேக் வாங்கணும், அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் வாங்கணும். இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இப்போ நான், ஃபாத்திமா, அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் 3 பேரும் போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூனிஃபார்ம் தான் வாங்குறதுக்காக வேண்டி வந்திருந்தோம். 2 செட் யூனிஃபார்ம் வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. எப்பயுமே வந்துட்டு 2 செட்டு தான் வாங்குவோம். ஏன்னா மாற்றி மாற்றி போடுறதுக்கு அப்போ தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் வேண்டி அப்பாவும் பொண்ணும் பில் போடுறதுக்காக வேண்டி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பில் கவுண்டருக்கு இறங்குறாங்க. இதை தவிர்த்து இன்னும் பேக் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. பேக் கடை பார்த்திங்கன்னா இந்த துணி கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. வருஷம் நம்ம இந்த பேக் கடையில் தான் வந்துட்டு வாங்குவோம். இந்த பேக் கடையோட பேர் பார்த்திங்கன்னா மதினா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு பேக் வந்து ரொம்ப தரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே தான் வந்து ரெகுலராக நம்ம வாங்குறது. 4 பேக் வந்து பார்த்துருந்தா ஃபாத்திமா. அதுக்கப்புறமா 5ஆவதாக வந்து இந்த பேக் வந்து செலக்ட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் தெளிவாக வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தால் கூட இங்கே வந்து நம்ம மறுபடியும் வந்து ரீஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க. இந்த பேக் கடையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பருமே கொடுக்குறேன். இது மதுரையில் தான் இருக்குது. அப்படியே வந்து லஞ்ச் பேக்குமே வந்து வாங்கியாச்சு. இந்த பேக் கடையோட வியூ பாருங்கள். இப்படி தான் பக்கத்தில் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பவுச் கேட்டிருந்தா ஃபாத்திமா. எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா, இப்போ வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பவுச் வேணுமா அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய ஒரு ஷாப் தான். இங்கே வந்து நோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பென்சில், ரப்பரு, ஸ்கூலுக்கு தேவையான அத்தனை ஐட்டமே வந்துட்டு இங்கே வச்சுருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம பவுச் மட்டும் தான் வந்து வாங்குகிறோம். ஏன்னா இன்னும் நோட்ஸ் வந்து என்னென்னலாம் வாங்கணுன்றது கொடுக்கல. 2ஆம் தேதி ஸ்கூலுக்கு போனால் தான் தெரியும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். இங்கெல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணதே தாகம் சரியாக எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஜூஸ் வந்து இருந்தது. யார் யாருக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்துட்டு அவள் கெவின்ஸ் மில்க், அந்த கவு மில்க் இருந்தது, அது எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா ஹீரா கண்லேருந்து தண்ணியாக ஊற்றிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீராமாவுக்கு வந்துட்டு ஹை ட்ராப்ஸ் விட்டு ஜென்டிலாக கொஞ்சம் நேரம் வந்து மசாஜ் பண்ணி விட்டேன். ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்கான அடுத்த ஒர்க்கை வந்து பார்க்க வேண்டியது தான். நம்மளோட வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.